பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீனிடத்துல உங்களுடைய வேதனைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை அவனுடைய பாத கமலங்கள்ல சமர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சய வெற்றி அல்லாஹ் தஆலா உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடும். கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். பிள்ளைகள் நாளை வருங்கால வெண்மீன்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்க வாழ்க்கையில மட்டும் என்ன ஒளி, சமூகத்திற்கும் ஒளியாக மாறுவாங்கன்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். உங்க பிள்ளைகளையும் எங்க பிள்ளைகளையும் வரலாற்று சிறப்புமிக்க குழந்தைகளாக வளரச் செய்யட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எக்ஸாம் முடிவுகளின் காலம். பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் ஒரு தாய் தகப்பனுடைய மிகச்சிறந்த லட்சியமாக இருக்கிறது. சில பாழும் பிள்ளைகள் தாய் தகப்பன் படுகின்ற அந்த தியாகத்தை, அவர்கள் நமக்காக சகிக்கின்ற அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளான பிறகு காலை வைத்து மிதித்து விடுகின்றன. அவர்களுடைய மதிப்பை குலைத்து விடுகின்றன. அவர்களை ஓரங்கட்டி விடுகின்றன. அல்லாஹ் அப்படிப்பட்ட மூதேவித்தனமான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவதிலிருந்து உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ ஒரு தாய் தகப்பனுடைய பங்கு அப்படின்றது குழந்தையினுடைய வளர்ச்சியில வெறுமன உடல் சார்ந்த ஊட்டச்சத்து, அதை தாண்டி அறிவு சார்ந்த ஊட்டச்சத்தில் தான் மிகுந்த கவனம் செலுத்தும். ஏன்னா உடல் சார்ந்த வளர்ச்சியை ரப்புல் ஆலமீன் பார்த்து கொள்வான். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நாளொரு மேனி பொருதொரு வண்ணம் நல்லபடியாக வளரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் தாய் தகப்பனுக்கு ஏற்படாது. ஆனால் பிள்ளைகள் அறிவு சார்ந்த முன்னேற்றத்தில் எப்படி வரப்போகிறதோ அப்படின்ற கவலையும் பதற்றமும் ஒரு தாய் தகப்பனை தொடர்ந்து என்ன செய்யும், நச்சரித்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் 10 அல்லது 12 போன்ற ஒரு அதிமுக்கியமான வகுப்புகளில் படிக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கிறதோ, பிள்ளைகள் என்ன மார்க் எடுக்குமோன்னு சொல்லி தாய் தகப்பனுடைய உள்ளம் நிலை கொள்ளாமல் தவிக்கும். படைத்தவனிடத்தில் பாரம் சாட்டி விட்டு ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான், படிப்பு ஞானத்தை தருவான்னு சொல்லிட்டு ஆண்டவன் மேல பாரம் சாட்டிட்டு போகக்கூடிய பெற்றோர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த பதட்டத்திற்கும் அச்சத்திற்கும் தான் வாழ்கிறார்கள் சகோதரர்களே. இந்த பதட்டமும் அச்சமும் தேவையில்லை என்று நான் சொல்கிறேன். கல்வி ஞானத்தை தருபவன் அல்லாஹ் ஒருவன் தான். என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு படித்தாலும் அவனுக்கு அந்த நேரத்தில், எக்ஸாமுடைய நேரத்தில் அல்லது படிக்கின்ற நேரத்தில் அவனுக்கு அந்த புரிதலையும் அப்சர்வ் பவர் என்று சொல்லக்கூடிய அழகாக யூகிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை ஏற்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன் மட்டுமே. அதனால ரப்புல் ஆலமீனை சார்ந்து இருக்கும் போது நம்முடைய அந்த வெயிட்டை படைத்தவன் மேல என்ன செஞ்சிடறோம், போட்டுறோம். படைத்தவன் மீது நீங்கள் பாரம் சாட்டி விட்டால் நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்கன்றதை நீங்க உணரணும். எப்போ நீங்க அதை உணரலையோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த பாரம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சகோதர சகோதரிகளே. அதனால நான் அல்லாஹ்விற்காக கேட்கிறேன், உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் உங்க குழந்தைய பிறக்க செய்யும் போதே அவர்களுடைய தக்தீரையும் சேர்த்து தான் பிறக்க வைக்கிறான். அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்த இறைவன், அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை நிர்ணயம் செய்த இறைவன், அவர்களுக்கு உண்டான ஆயுளை நிர்ணயம் செய்த இறைவன் நிச்சயமாக அவங்களுடைய கல்வி தராதரத்தையும் நிர்ணயம் செய்வான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனா படைத்தவனிடத்துல நாம தொடர்ந்து பிள்ளைகளுக்காக கல்வி ஞானத்திற்காக கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுங்க கேட்காதுங்க, அதுங்க பாட்டு விளையாடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். பேணுதலான முறையில் கேட்காதுங்க. ஆனால் அதுகளை நம்ம கேட்க வைக்கணும். கண்டிப்பாக அதுகளை கேட்க வைக்கணும், வற்புறுத்தி கேட்க வைக்கணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஆனால் முழுமையாக அவைகள் கேட்காதுன்றதுனால ஒரு தாய் தகப்பன் கரிசனையான முறையில், கரிசனையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்துல நான் பெற்றெடுத்த என் பிள்ளைக்கு, என் மகளுக்கோ என் மகனுக்கோ ஞானத்தை தந்துவிடு என்று சொல்லி 5 கால தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல மடிப்பிச்சை கேட்க மறந்துடக்கூடாது. பிள்ளைகளையும் கேட்க வைக்கணும். பிள்ளைகளை கேட்க வைக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் தொழுது முடிச்ச உடனே ரப்பி ஜித்னி இல்மா சொல்லுங்க. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா 7 முறை பிள்ளைகளை ஓத வைங்க. நீ கேட்டாதாமா அல்லாஹ் தஆலா கருணை காட்டுவான்.
நீ சின்ன பிள்ளை, நீ 10வது படிக்கிற, நீ +2 படிக்கிற, இந்த வயசுல நீ அல்லாஹ்விடத்துல மனமுருகி கேட்கும் போது எல்லா பிள்ளைகளை மாதிரி இந்த புள்ள விளையாடாம என்கிட்ட கேட்கிறானே, உளமாற என்னிடத்துல துவா செய்து அழுகிறானே என்று சொல்லி நிச்சயமாக உன்னை படைத்தவனுடைய உள்ளம் கருணையில உன் விஷயத்துல பிரவாகம் எடுக்கும் அப்படின்ற அந்த பேருண்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொட்டில் தெரித்தால் போல சொல்லிக் கொண்டே இருங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு தனிமையில் அல்லாஹ்விடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற அந்த தாயுமானவர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த துவா திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லோகர் முடிச்சிட்டீங்களா அல்லது அசர் முடிச்சிட்டீங்களா, அந்த இடத்திலே அமர்ந்துருங்க. அமர்ந்து இதை கற்றுத்தந்த எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை 7 முறை மொழிங்க. தரூதே இப்ராஹிம் பெஸ்ட். அப்படி இல்லையா, உங்களுக்கு என்ன ஸலவாத்து வாயில நுழையுதோ அந்த ஸலவாத்தை 7 முறை மொழியுங்க. மொழிஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய உருவத்தை நெஞ்சத்துல கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகளை படாத பாடுபட்டு வளர்க்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் அந்த மாஹவுலையும் உங்களுடைய நெஞ்சில கொண்டு வாங்க. அந்த நெஞ்சில கொண்டு வந்து, படைத்தவனே என் பிள்ளைகள் நீ தந்த பிச்சை, அருள் பிச்சை, அந்த பிள்ளைகளை நீ நல்ல வழியிலே கொண்டு செல் ரப்பே, அவர்களுக்கு நீ நல்ல ஞானத்தை காட்டு என்று சொல்லி மனதார நீங்கள் உருகி துவா செய்த நிலையில இந்த துவா ஓதுங்க. சொல்லுங்க, அல்லாஹும் மன்ஃபஹு பிமா அல்லம்தஹு வ அல்லிம்ஹு மா யன்ஃபஹு வ ஜிதுஹு இல்மா. அல்லாஹும் மன்ஃபஹு பிமா அல்லம்தஹு வ அல்லிம்ஹு மா யன்ஃபஹு வ ஜிதுஹு இல்மா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா, பொம்பளை பிள்ளையா இருந்தா அல்லாஹும் மன்ஃபஹா பிமா அல்லம்தஹா வ அல்லிம்ஹா மா யன்ஃபஹா வ ஜிதுஹா இல்மா. பொம்பளை பிள்ளையா இருந்தா. அதுக்கப்புறமும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வ அஊது பில்லாஹி மின் ஹால் அஹ்லின் நார். அதுக்கப்புறமும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வ அஊது பில்லாஹி மின் ஹால் அஹ்லின் நார். அற்புதமான துவா. இப்ப நான் அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. இதே நீங்களா அப்ப இந்த பிள்ளைங்களை வச்சு கேட்க வைக்கிறதா இருந்தா அல்லாஹு மன்ஃபானி, அப்படிதான் ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு ஆண் பால் பெண் பாலை விளக்கி தந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஹதீஸ்ல வர்றது அல்லாஹு மன்ஃபானி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஅனி வ ஜித்னி இல்மா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின் வ அஊது பில்லாஹி மின் ஹாலின் அஹ்லின் நார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹு மன்ஃபானி, அல்லாஹு மன்ஃபாஹு, யா அல்லாஹ் என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவனுக்கு நீ பிரயோஜனத்தை கொடு. பிமா அல்லம் தனி, நீ எந்த இல்ம கொடுத்திருக்கிறியோ, எந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறியோ அதன் மூலமா அவனுக்கு நீ பிரயோஜனத்தை கொடுத்திரைவா. வ அல்லிம்ஹு, அவனுக்கு நீ மேலும் மேலும் ஞானத்தை கற்றுக் கொடு. மா யன்ஃபஹு, அவனுக்கு எது பிரயோஜனமா இருக்கோ அதை நீ கற்றுக் கொடுத்து கொண்டே இரு. அவன் வாழ்க்கையில உயரணும், என் பிள்ளை என் மக உயரணும், அவனுக்கு நீ கற்றுக் கொடுத்து கொண்டே இரு. வ ஜிதுஹு இல்மா, இன்னும் மேலும் ஞானத்தை அதிகப்படுத்து, இன்னும் ஞானத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான். அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலுமே எல்லா புகழுமே உனக்கு தான். வ அஊது பில்லா, இன்னும் உன்னை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். மின் ஹாலி அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய நிலைமை இருக்குது பார், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீனிடத்துல உங்களுடைய வேதனைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை அவனுடைய பாத கமலங்கள்ல சமர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சய வெற்றி அல்லாஹ் தஆலா உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடும். கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். பிள்ளைகள் நாளை வருங்கால விண்மீன்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்க வாழ்க்கையில மட்டும் என்ன ஒளி, சமூகத்திற்கும் ஒளியாக மாறுவாங்கன்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். உங்க பிள்ளைகளையும் எங்க பிள்ளைகளையும் வரலாற்று சிறப்புமிக்க குழந்தைகளாக வளரச் செய்யட்டும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.